சண்டே மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. 11 மணிக்கு பாப்பா எப்போதுமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இன்னும் தூங்காமல் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம சண்டேனாலே ஏதாவது நான்வெஜ் எடுப்போம். நாங்களும் ஏதாவது எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் என்ன எடுக்கிறதுனே தெரியல. சரி, ஹஸ்பண்டுக்கு வர சைன் ஷிஃப்டாக 1 மணிக்கெலாம் அவங்க சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லைன்னு வீட்டில் இருக்க முட்டையை வச்சு முட்டை குழம்பு செஞ்சிடலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு என் ஹஸ்பண்ட் காய் கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் சைடில் ரசம் சாதம்லாம் வச்சுட்டேன். இன்றைக்கி நாங்கள் புதுசாக முட்டை குழம்பு வைக்கலான்னு தான் ட்ரை பண்ணோம். அது எப்படின்னா, ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, கரம் மசால் கொஞ்சமாக, அப்புறம் வேணா பெப்பர் தூள் நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் ஆனால் போடலை. மிளகாத்தூள் அப்படியே போட்டால் கட்டி கட்டியாக இருக்கும் என்னவோன்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி போடலான்னு என் ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா சொன்னாங்க. சரின்ட்டு மிளகாத்தூளை கரைச்சி ஊற்றிக்கிட்டோம். இப்போ அந்த முட்டை மிளகாத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. வேணால் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பிரியாணியில் அந்த ஸ்டாண்டை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. உடச்சி கொட்டதும் அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா திட்டினதும் போய் அவளே ஏதோ செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம அந்த கலக்கி வச்சது ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வானலில் தான் வச்சு இன்றைக்கி வேக வச்சு எடுத்தேன். வெந்ததும் நல்லா பொசு பொசுட்டு இருந்துச்சு. இப்போ வெந்ததை கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுக்கலாம். நான் செஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளே பிரியாணியில் தூங்கிட்டாங்க. அவங்க அப்பா எப்படியோ தூங்க வச்சுட்டாங்க. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கோங்க. தக்காளி 1 நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நம்ம வதக்குனது இல்லாமல் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அரைச்சி வச்சதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் நிறையா போட்டால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நான் தான் உப்பு போட மறந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் கூட ஞாபகப்படுத்தலை. நான் டேஸ்ட் பார்க்கலாமேன்னு பார்க்கும்போது உப்பு இல்லை. அப்புறமா உப்பு போட்டு கொதிக்க வச்சேன். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீஸையும் அதிலே சேர்த்துக்கலாம். நல்லா குழம்புல போட்டதும் நல்லா வெந்து இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதித்து இறக்கும் போது மல்லித்தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் டைம் ஆகிடுச்சு. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு தான் வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க நைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடும் பேக் பண்ணியாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய் பாய்.